ஸோ டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் மீடியாவில் வந்து இப்போது செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் சிந்தட்டிக் மீடியா. சிந்தட்டிக்னாலே கெமிக்கல்ஸ் தெரியும். ஸோ திஸ் மீடியா இஸ் ப்ரிப்பேர்ட் பை யூஸிங் பியூர் கெமிக்கல்ஸ், பியூரான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுவாங்க ஃபார் ஸ்பெஷல் ரிசர்ச் ஸ்டடிஸ் சச் அஸ் மெட்டபாலிக் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ மெட்டபாலிக் ரெக்யர்மெண்ட்ஸ் மாதிரியான ஸ்பெஷல் ஸ்டடி பண்ணுறப்போ இந்த மீடியா வந்து பாக்டீரியா க்ரோ பண்ணுறதுக்கோ இல்லை எந்த மைக்ரோ க்ரோ பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இஸ் டுபோஸ் மீடியா வித் ட்வீன் 80. ஓகே, செகண்ட் இஸ் என்ரிச்மெண்ட் மீடியா. ஸோ என்ரிச்மெண்ட் மீடியா அப்படின்னா அந்த மீடியாவால் அந்த க்ரோத் வந்து என்ரிச் ஆகும், அதிகமாகும். இட் இஸ் அ க்ரோத் மீடியா டு இன்க்ரீஸ் ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சர்டன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ரிலேட்டிவ் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன் தி கல்ச்சர் ப்ரியர் டு பிளேட்டிங் ஆன் சாலிட் செலக்டிவ் மீடியா, அதாவது சாலிட் செலக்டிவ் மீடியாவில் பிளேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த என்ரிச்மெண்ட் மீடியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் என்ரிச்டு மீடியா. ஸோ என்ரிச்டு அப்படின்னாலே என்ன, அதிகமாகவே நியூட்ரியன்ஸ் இருக்கணும் அதில், அதனால தான் அதுக்கு பேர் என்ரிச்டு மீடியா. ஓகே, ஸோ திஸ் மீடியா ஆர் யூஸ்டு ஃபார் நியூட்ரிஷனலி ஃபாஸ்டிங் ஆன் ஆடிங் எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் பிளட், சீரம், எக் யாக். ஸோ பிளட்டாவோ இல்லை சீரமாவோ ஆர்எல்ஸ் எக் யாக் மூலியமாவோ நியூட்ரியன்ஸ் வந்து மீடியம்க்கு வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து என்ரிச்டு மீடியா. ஸோ அதுலேயும் 2-3 டைப்ஸ் இருக்கும். ஸோ 2 டைப் பார்க்கலாம், பிளட் அகார் மீடியா அண்ட் சாக்லேட் அகார் மீடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.